அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 11ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026, சித்திரை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சதய நட்சத்திரம் சம்பவிக்கிறது, தசமி திதி சம்பவிக்கிறது. இந்த நாளிலே ராகு பகவானை வழிபாடு செய்வது நாக தோஷங்களை விளக்கும். சதய நட்சத்திரம் என்பது இருளிலே அமையப்பெற்ற ஒரு இருள் நட்சத்திரம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் கும்பராசி மண்டலத்திலே சம்பவிக்கிறது. கும்பராசி மண்டலத்தின் நாயகன் சனி பகவான். அவர் இருள் கிரகமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்த போககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு அணிவது இந்த நாளிலே தெளிவற்ற நிலை, மனக்குழப்பத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடியாத நிலையிலே தவித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த நாளிலே சிவபெருமானை நாகலிங்க பூவை கொண்டு அர்ச்சனை செய்வது, அல்ல என்றால் கருமந்தாரை பூவை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது சங்குப்பூ, கருமந்தாரை பூ, நாகலிங்க பூக்களால் சிவபெருமானை அர்ச்சித்து வரும்போது ஒரு தெளிவு பிறந்து நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறும். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்களில் லாபங்கள், ஆதாயங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே எதிர்பார்த்த இடத்திலிருந்து காரிய தடைகள் ஏற்படுகிறது. அதே போல உங்களது வாழ்க்கை துணையிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள், சில நேரங்களிலே தீராத விஷயத்திற்காக உங்களது பிரச்சனைகளை, பிறருடைய பிரச்சனைகளை உங்கள் பக்கம் நீங்கள் ஈர்த்து கொண்டு அதன் மூலியமாக சில மனக்குழப்பங்களை அடையக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், பணவரவுகள், தனதானியங்கள் அபிவிருத்தி அடையும். அதே போல புதிய முயற்சியாக பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வந்து சேரக்கூடிய யோகங்கள் அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு நல்ல முயற்சியாக புதுவரவான நல்ல புதிய வண்டி வாகனங்கள் யோகங்கள் அமையப்பெறுகிறது. கொடுத்த கடன்கள் வசூலாகும், நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவு அபிவிருத்தி அடையும். அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பாராத நிலையிலே உங்களுக்கான சில முயற்சிகரமான விஷயங்கள் ஏற்படும். சகோதரர்கள் சகோதரிடத்திலே நல்ல முன்னேற்றங்கள், ஆதாயங்கள் ஏற்படலாம். பூர்வீக சொத்து விகாரம் உங்களுக்கு சாதகமான முறையிலே அமையப்பெறும். சிலருக்கு நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் வந்து சேரும். அதே போல் சிலருக்கு உடல்நிலை பாதிப்புகளும் வந்து சேர்கிறது, கவனமாக இருங்கள். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு சிலருடைய புதிய பழக்க வழக்கங்களால் சில பிரச்சனைகள், சிலருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கங்களோ, சில புதிய செயல்களோ, புதிய நண்பர்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், அதே போல் தொழிலுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நிம்மதியான முறையிலே செய்ய முடியாத இடையூறுகள், சிலருக்கு பங்கு சந்தையிலே திடீர்னு சரிவு, அதே போல் சில குழப்பங்கள் வந்து சேரக்கூடும், கவனமாக. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், பணவரவுகள் அதிகரிக்கிறது. எதிர்பார்த்த லாபங்கள் கைகூடும். அதே போல் முழு முயற்சியான சில விஷயங்கள் ஏற்படுகிறது. திடீர்னு பணவரவுகள் அதிகரிக்கும். அதே போல் முழு முயற்சியாக தொழில் முன்னேற்றங்கள், தொழிலாளருடைய ஒற்றுமையால் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள். அன்பார்ந்த துளாராசினியர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய தேவைக்காக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை, அதிகப்படியான பளு தூக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வேலை அதிகரிக்கும். 2 தொழில் 3 தொழில் செய்து குடும்பத்திற்காக கடின உழைப்பை மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் திடீர்னு எதனா ஒரு சின்ன பொருளுக்காக கடன் வாங்கி அதன் மூலியமாக தொழில் நலிவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது, கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பாக அமைகிறது. அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு முன்கோபத்தினால் சில பிரச்சனை, திடீர்னு நீங்கள் கோபமாக எதனா ஒரு பதில் சொல்லுவீங்க. அதனால் உங்களுடைய வாடிக்கையாளருடைய மனம் புண்பட்டு அதன் மூலியமாக தொழில் நலிவுறு பெறுகிறது. என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலையிலே இறைவன் மேலேயும் கோபம், எல்லாத்துக்கு மேலேயும் கோபம்ன்ற மாதிரி, அம்மா மேலே கோபம், அப்பா மேலே கோபம், கடவுள் மேலே கோபம்,
இந்த கோபத்தை நல்ல ஒரு தியானத்தின் மூலியமாக கட்டுக்கோப்பாக வைக்கும்போது நீங்கள் எதையும் ஜெயிக்கலாம். ஆகையால் அதை குறைத்து கொள்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அதீத ஆசைகள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தருகிறது. தேவையில்லாத நபர்களுடைய சேர்ந்து அந்த ஆசைக்கான எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்வது, அதே போல திடீர்னு ஏதாவது ஒரு முயற்சிக்காக பணத்தை எடுத்து வீண் விரயம் செய்யும்போது உங்களது முன்னேற்றங்கள் தடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் அதிகரிக்கும். லாபங்கள் அபிவிருத்தியாகும். உங்கள் ராசினான சனி பகவானுடைய நல்லாசியோடு நல்ல முயற்சிகரமான விஷயங்கள், 7.5 சனியுடைய பாதிப்பு முடிஞ்சு ஒரு நிம்மதியான மூச்சு விட்டு 6 மாதம் ஆகுது. அதுலேருந்து நல்ல லாபங்கள், முன்னேற்றங்கள், படிப்படியான யோகங்கள் வந்து சேரும். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள், தனவரவுகள் அபிவிருத்தியாகும். தொழிலாளர்களுடைய நல்ல ஆலோசனையின்படியே முன்னேற்ற பாதையிலே நல்ல தொழில்கள், முன்னேறமான விஷயங்கள் நடைபெறுகிறது. திடீர்னு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் வந்து சேரும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு பொருளாதார நிலை மேற்பாட்டடைகிறது. பொருளாதாரத்தினுடைய நிலை மேம்பாட்டடைந்தாலும் சில நேரங்களிலே தீராத பிரச்சனைகள், காதல் தோல்விகள், அதே போல உங்களது புதிய காதல் மலரும், பழைய காதலிலே பிரச்சனை அடையும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து சேர்கிறது. சில நேரங்களிலே என்ன செய்வது என்று தெரியாத நிலைகள், அதே போல மனக்குழப்பங்கள், பிறரிடத்திலே பேசக்கூடிய தயக்கங்கள், உங்கள் உயர் அதிகாரத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பான முறையிலே அமையப்படுகிறது. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.